உங்களை ஆண்டவர் கேதுரு மரத்தை போல உயர்த்துவாராம். கேதுரு மரமா? தண்ணி பக்கத்துல நின்னுட்டு கடல் பக்கத்துல நின்னுட்டு கேதுருவை பத்தி பேசுறார். இருக்குதுங்க. எனக்கு பின்பாக இந்த பக்கம் தெரியுது பாத்தீங்களா? This is the cedar tree. It can grow up to 220 feet high. பயங்கரமா இந்த கேதுரு மரத்தால வளர முடியும். இந்த கேதுரு மரத்தை போல நீதிமான் செழிப்பான்னு சங்கீதம் 92 12 நம்ம வாசிக்கிறோம். The righteous shall flourish like the palm and grow like a cedar in Lebanon. லிபனோனின் கேதுரு மரத்தை போல வளருவானா? அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த கேதுரு மரம் இதுக்குள்ள நிறைய சீக்ரெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட விரும்பின போது தாவீதுடைய உள்ளத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை போட்டாரு. அப்போ சாலமோனுக்கு இந்த லெபனோன்ல இருக்கிற கேதுரு மரங்களை கடல் வழியா கொண்டு வந்தாங்களாம். எனக்கு பின்பாக தெரியுது, அந்த கடல்ல நிறைய லாக்ஸ் தெரியுது பாத்தீங்களா? இந்த இடத்துல ஹோ ரிவர் அப்படின்னு சொல்ற அந்த ஹோ ரிவர்ல இந்த லாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு they used to transport the logs. இந்த கேதுரு மரங்கள் 220 அடி இருக்கு பாத்தீங்களா? அதையெல்லாம் கட் பண்ணி அழகா இந்த ரிவர்ல போட்டாங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே அதை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை கலெக்ட் பண்ணி அதை பீஸ் பண்ணி எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் தேவாலயம் கட்டுவதற்காக இந்த லெபனோனுடைய கேதுரு மரங்களை தண்ணீர்ல கொண்டு வந்தாங்களாம். ஆனா இந்த கேதுரு மரத்தை போல வளருவான்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? there is a secret behind it. 4 காரியத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. முதலாவதாக, இந்த கேதுரு மரம் எதை குறிக்கிறதுனா, இது ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய ரூஃப். இது மூலமா தான் வைத்தாங்க. அதே மாதிரி காலம்ஸ் எல்லாம் இந்த ஈராம் என்று சொல்லப்படுகிற தீருவுடைய ராஜா, he was the one who sent these cedars to David to build his palace, and also ultimately Solomon also to build the temple of God. Why cedar tree in the sanctuary, in the house? Cedar represents stability. Cedar represents longevity. Cedar represents power. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கேதுரு மரத்தை போல அவர் ஆசீர்வதிப்பாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர் நிலைத்து நிக்க வைக்க போகிறாரு. நீங்கள் நெடுநாள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்களை கர்த்தர் ஏதோ சும்மா இன்னைக்கு பேஞ்ச மலையில பூக்கிற ஒரு மலரா இல்ல. இந்த பின்னாடி இருக்கிற மரங்கள் எல்லாம் எத்தனையோ 100 ஆண்டுகளாக இருக்கிறதுன்னு சொல்றான். Like the cedars of Lebanon, you are going to be blessed. What is the spiritual significance? If you read Leviticus chapter 14, அதுல எழுதப்பட்டிருக்கிறது, ஒருத்தனுடைய வீட்டிலேயோ சரீரத்திலேயோ ஒரு கர்ஸ், ஒரு சாபம் இருந்தா கேதுரு உடைய அந்த மரத்துல இருந்து ஒரு பார்க்கை எடுத்து அதை என்ன பண்ணுமா, பலி செலுத்தப்பட்ட புறாவுடைய ரத்தத்துல இருந்து ஹிசாப், அப்புறம் இந்த செடார், அப்புறம் உயிருள்ள பறவை, இது 3ஐயும் அந்த ரத்தத்துல தோய்த்து தெளித்தா எவ்வளவு பயங்கரமான சாபமா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் ஒரு குடும்பத்திலேயோ சரீரத்திலேயோ இருந்தா அது சுகமாகுமா? செடார் is a symbol of purity. இந்த செடார் ட்ரீ இருக்கு பாத்தீங்களா, இது அவ்வளவு ஈஸியா மற்ற மரங்களை செல் அரிச்சு அது சாகடிக்கிறது மாதிரி இந்த மரத்தை சாகடிக்க முடியாது. ஏன்னா இந்த மரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது. அது எப்படின்னு சொன்னா, மாத்து வந்து அரிக்கிறதுக்கு அது விடுறது இல்லைங்க. உங்களையும் ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா நீங்க தேவனுடைய ஒரு கேதுரு மரமா இருக்க போறீங்க. இயேசுவின் நாமத்துல இந்த காலைவேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை பரிசுத்தமான ஒரு கேதுரு மரமாய், கர்த்தருடைய வீட்டில அலங்காரமாய் நிற்கிற ஒரு கேதுரு மரமாய், உயரமான ஒரு கேதுரு மரமா கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. அதே சமயத்துல ஆண்டவர் வார்னிங்காவும் இந்த கேதுரு மரங்களை பத்தி சொன்னார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, against all the cedars of Lebanon, lofty and lifted up, against all the oaks of Bashan. ஆண்டவருடைய கோபம் என்ன தெரியுமா? சில நேரத்துல நம்மளை உயர்த்தி வைக்கும் போது நம்ம ஆண்டவரை மறந்தோம்னா அதுக்கு பேர் தான் pride, அதுக்கு பேர் தான் பெருமை. ஆகவே அப்படிப்பட்ட பெருமையுள்ள மரங்களை கர்த்தர் கீழே தள்ளிடுவாராம். நம்ம ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருப்போம். எவ்வளவு உயர்த்தினாலும் பெருமை வராம கர்த்தருடைய ஓங்கி வளர்கிற கேதுரு மரங்களா இருப்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். You be blessed as a cedar of Lebanon. Amen.